யூஸ் பண்ணுற ரெஸினோட ரேஷியோ வந்து 2:1 ரெஸு. ஸோ நான் வந்து எடுத்துருக்க மெஷரிங் கப்பில் 2 டைம்ஸ் எடுத்தால் எனக்கு வந்து 9 கிச்சன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ வேஸ்ட்டும் ஆகாது. நான் ஆல்ரெடி புக் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ அதுக்கு ஃபைனல் கோட்டிங் கொடுத்தா அதுவும் ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கு ஃபைனல் கோட்டிங் கொடுத்துடலாம். கஸ்டமர் ஒயிட் கலரில் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒயிட் கலர் பெக்மெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நான். நல்லா ட்ரை பண்ணி வச்சுட்டு நான் ஆல்ரெடி ஒரு பேட்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ செகண்ட் பேட்ச் முடிச்சாச்சு. இனி பேலன்ஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணிடலாம். இது ஆக்சுவலாக வீடியோ ஸ்டார்டிங்கில் நம்ம ஃபைனல் கோட்டிங் கொடுத்துருந்தோம். அதுவும் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் தென் நான் வந்து ஒரு மாடல் பண்ணி கஸ்டமர்கிட்ட சென்ட் பண்ணேன். அவங்க ஃபைனல் ஓகே பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ நம்ம எல்லாம் அதே மாதிரி பண்ணிடலாம். ஆக்சுவலாக அந்த கிச்சனில் ஹோல் இருக்கனால ஸோ அதை வந்து நான் கவர் பண்ணுறதுக்கு க்ளூ போட்டுக்கிறேன். க்ளூ போட்டதுக்கப்புறம் நான் அந்த ஸ்டோன்ஸை மேலே ஒட்டிட்டு தென் லாஸ்ட்டாக ரெசின் ஊற்றினா கொஞ்சம் ஸ்டிக்காக இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீல். ஸோ நான் இந்த மெத்தடில் தான் பண்ணுவேன். சேம் அதே மாடல்லே நம்ம எல்லாத்துக்கும் பண்ணிடலாம். ஓகே, ஃபைனலாக நம்ம எல்லாம் முடிஞ்சு ஆக்சுவலாக இது வந்து வெட்டிங் ரிட்டர்ன் கிஃப்ட் அது மாதிரி. ஸோ பிரைவேட் அண்ட் க்ரூமோட நேம் அப்புறம் மேரேஜ் டேட்டு நான் வந்து ப்ரிண்ட் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட்டாக ஃபைனல் கோட்டிங் நம்ம ரெசின் போர் பண்ணிக்கலாம். ஓகே, இதுவும் நல்லா ட்ரை ஆகிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா என்னோடய லோகோ ஸ்டிக்கரை நான் அந்த கிச்சன் பேக் சைடில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் பேக் பண்ணிட வேண்டியதான்.
கேர்.